அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய தலைமுறை மக்களை பார்க்குறப்ப பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அஜரத்மார்களே இல்லைனா ஆலிமார்களை இல்லைனா இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செயல்களை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ எது மதிக்கிறது எது மதிக்கிறது இல்லை, இதை வந்து மக்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். என்ன சொல்லப்பட்டதோ அதை பின்பற்றுறது. ஓகேவா? அதான் மதிக்கிறது. சரி, ஓகேவா? இப்போ வந்து இவங்க மதிக்கலண்டா இமாம் சொல்றத கருத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இவங்க இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டு வருது. சரி, உதாகலா நீங்கள் சொன்ன பதில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் மக்களை போய் சேரும். நான் கூடுதலான விஷயங்களை சொல்லி இன்ஷால்லா இதை முழுமைப்படுத்துறேன். நம்ம பார்க்கலாம், இப்போது இமாம்களை நாங்கள் பேணுறோம், இமாம்களை மதிக்கிறோம், அஜரத்துகளை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய தலைமுறை அவர்கள் எந்த இடத்துல போய் நிறுத்திட்டாங்கன்னா, ஒரு மரண வீடு மௌத்தான வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு ஃபாத்தியா ஓதுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இமாமு. எங்கேயாவது குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபாத்தியா ஓதுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இமாமு. புது கடை திறந்தனா அங்கே போயிட்டு பூஜை போடுற மாதிரி ஃபாத்தியா ஓதுறதுக்கு தான் இமாமு அப்படின்ற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இவங்களுடைய மதிப்பு எந்த அளவில் இருக்குன்னா, ரமலான் வந்துச்சுன்னா ஒரு சட்டையோ இல்லைன்னா ஒரு வேட்டியோ வாங்கி கொடுத்தா அதை நாங்கள் மதிக்கிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கூட்டிட்டு வந்து ஃபுல்லாக நல்ல சாப்பாடு போட்டு அந்த இடத்துல ஒரு பாத்தியா ஓதிட்டு போனார்னா எப்படி மதிச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இமாம்களையும் அஜரத்துகளையும் மதிக்கக்கூடிய வண்ணம் எது தெரியுமா? அவர்கள் படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்குறது. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இமாம் சொல்கிறார், நான் படிச்சிருக்கேன், இந்த குர்ஆன் எனக்கு சொல்லிக் கொடுக்குது, இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பித்அத், இவங்க செய்கிறது ஷிர்க், இதை எடுத்து சொல்ல நான் முன் வந்தேன்னா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது, நீ இப்படி பேசக்கூடாது, ஊர் மக்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கு பேசுறதுக்கு இது இல்லை, நாங்கள் எந்த சொன்னமோ அதை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் எப்படி தடுக்கப்படுறாங்க. ஜுமா உரைகள்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களுடைய சுய விருப்பத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை தெரியுமா? இதை பார்க்கக்கூடிய இமாம்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சொல்றதை கேட்கணும், ஊர் மக்கள் சொல்றதை கேட்கணும், தலைவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. இதுவா இமாம்களை பேன்றது? இதுவா இமாம்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை? இமாமுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? அவர் படித்த படிப்பை மக்களுக்கு ஓங்கி உரைக்க சொல்ல வைப்பதுதான் இமாமை மதிக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இமாம்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய். ஆனா இமாம்களுக்கு சம்பளம் 40,000 ரூபாய் கொடுத்தா யார் வேணாம்னு சொல்ல போறா? அவங்களை மதிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும்? 40,000 50,000 1 லட்சம் சம்பளம் கொடுங்க, ஐடி கம்பெனிக்காரன் வாங்குறானா இல்லையா? இமாம்களின் ரூம்பை பார்த்திருக்கீங்களா? ஒரு சில பள்ளிகளை தவிர எத்தனையோ ரூம்ல சாதாரண இடத்துல படுத்து கிடப்பார். ஆனா அங்க இருக்கக்கூடிய கமிட்டி நிர்வாகிகள் ஏசி ரூம்ல தூங்குவாங்க. இமாம்கள் மதிக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும்? இமாம்களுக்கு ஏசி ரூம் வச்சு கொடுங்க, அவருக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க, அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை உரிமையா அல்லாஹ்வுக்கு பயந்து பேச கொடுங்க. அவரை இதெல்லாம் செய்யறது இல்லை. நம்ம நல்லா செஞ்சுச்சு பாருங்க. இஸ்லாமிய தலைமுறை ஜும்மா தொழுகை தொழுது விட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில போங்களேன், மக்கள் நிற்பார்கள். என்ன தெரியுமா கேட்பாங்க? ஏழை குமருக்காக உங்களை நாடி கையேந்தி வந்திருக்கிறேன், அல்லாஹ்வின் முகத்தை நாடி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யுங்க. கேட்கக்கூடியவர் யார் தெரியுமா? இமாம். அஜரத் ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க. எதுக்கு? சம்பளம் கொடுக்கல மட்டும் இல்ல, இந்த இஸ்லாமிய தலைமுறையில் யார் ஒருவன் பணக்காரனா இருக்கிறானோ அவன் வாரி இறைச்சி திருமணத்தை முடிக்கிறான், அனாச்சாரமான திருமணத்தை செய்கிறான். செஞ்சு எந்த இமாமுக்கு நம் கண்ணியம் தர வேணும், அந்த இமாமை ரோட்ல கையேந்தக்கூடிய மிஸ்கீனா ஆக்கக்கூடிய யாரா இருக்கிறா? யார் ஒருவர் இமாமை மதிக்கிறோம் ஃபாத்தியா செய்கிறோம்னு சொல்றக்கூடிய அந்த நபர்கள் ரோட்டுக்கு அனுப்புனதை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் இமாமை மதிக்கிறது இல்லை. இமாமை மதிக்கிறதுனா அவங்க படித்த படிப்பை மக்களுக்கு ஓங்கி உரைக்க சொல்ல வைப்பதும் அவங்க வாழ்க்கையை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுதான்றதை இந்த வீடியோ மூலியமா நம்ம மக்களுக்கு பதிவு வச்ச மக்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா?